தடையுமே இல்லாம கொலை நடந்திருக்கு. இந்த இடத்துல தான் கொலை நடந்ததா? யாரு கொண்டுப்பா? இனிமேதான் பல சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். யாரு கொலை பண்ணியிருந்தாலும் சரி, என்கிட்ட தப்பிக்க முடியாது. என்னடி பிரேக்கப் ஆயிடுச்சா? சொல்ல வரா மகா செத்துட்டாளாமாடி. என்னடி சொல்ற? மரணம் ஒன்று உயிரை கொண்டு உயரமான கனவு இன்று அறையில் வீழ்ந்து போனது. இசையும் போனது, திமிரும் போனது, தனிமை தீயிலே வாடினேன். நிழலும் போனது, நிஜமும் போனது, எனக்குள் நிறைய எங்கேயுமே போக மாட்டாடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவளும் போயிட்டா. ஏன் 500 ரூபாயும் போச்சு. என்னடி சொல்ற? ஆடா ஆமா, போன வாரம் தான் அவளுக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். அவங்க இறந்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க இடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? யார் மூலியாவது, இன்க்ளூடிங் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள? அவள் லாஸ்ட் 2 டேஸா யார்கிட்டயுமே பேசல. உங்களுக்கு யார் மாதிரியான சந்தேகம் இருக்கா? 2 நாள் முன்னாடி ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போனாங்க. ஓகே, நீங்க யாரெல்லாம் வந்து கமிட்டட் படிக்கிற வயசுல இல்ல? ஓகே, அவங்க வேற யார்கிட்ட ரொம்ப நேரம் மொபைல்ல பேசுறது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லை மேடம், அப்படி யார்கிட்டையும் பேசுறது இல்லை. ஓகே, அது உங்க முன்னாடி கூட பேசாம இருந்துக்கலாம்ல? இதை வாய்ப்பு இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமாம் மேடம், 2 நாள் முன்னாடி அவள் யார்கிட்டையும் பதட்டமாக பேசிட்டு இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடியா? நீங்க அவளை பாத்தீங்களா மொபைலோட? அப்ப டைம் என்ன இருக்கும்? ஒரு 4:45 இருக்கும். டைம் கரெக்டா சொல்லுங்க. 4:45 அதே அந்த டைம் கரெக்டா. இல்லை மேம், காஃபி குடிச்சிட்டு அந்த டைம் ரொம்ப கிரியேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. ஜாலியாக டைப் ஹாப்பியாக வச்சுருக்காங்க. இப்பதான் சொன்னீங்க கோவப்படுவா அப்படின்னு. கோவப்படுவா, அந்த கோவத்துல தானே அவனோட பாசமே தெரியும். ஆனா நல்ல விஷயமா இருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். அம்மா, நீங்க மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு மகா உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஏன்னா நீங்க அந்த செய்தி கேட்ட உடனே மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா?
இந்த காலத்து பிள்ளைங்க என்ன இப்படி இன்னைக்கு தான் மகாபட செஞ்சுருக்காங்க. நீங்க வீட்டுல இருந்து படிச்சிருக்கீங்க, அவங்க மட்டும் ஹாஸ்டல் இருக்காங்க. அவள் கொஞ்சம் தனியாக இருக்கதான் மேம் லைக் பண்ணுவா. அதனால ஹாஸ்டல் போகிறேன்னு சரி நானும் அவளை எதுவும் இது பண்ணிக்கலாம் சரி போன்னு ஹாஸ்டலுக்கு சேர்த்துருக்கேன். அப்பா அம்மாவே இல்லையே, அப்பா அம்மாவே இல்லை, அப்ப யார் கூட இருக்காங்க? யார் பண்ணி விட்டுறீங்க? அவங்க பாட்டி தக்கா இருக்காங்க மேம், அவங்க கூட இருப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து எங்கள் கூட இருப்பா. அப்புறம் திருப்பி காலேஜ் சம்மர் அட்வைஸில் இருப்பாங்க. அப்புறம் காலேஜ் ஓப்பன் பண்ணி ஹாஸ்டல். கொலை நடந்த தடயமே இல்லை. இந்த ஊர்ல சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை. ஒருவேளை அவ ஃப்ரெண்ட்ஸ் யாரு பண்ணிருப்பா? கொலை நடந்து நாம சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி அவங்களுக்கு தெரியும்? யார் சொன்னா? செத்துட்டாளாமாடி? என்னடி சொல்ற? முன்னாடி அவள் யார்ட்டையும் பதக்கமாக பேசுறாங்க. மகா ஊருக்கும் அவளுக்கும் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். கசின் ஃபோனும் 2 டேஸா சர்வீஸ்ல இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் தான். தடயமே இல்லாம ஏன் கொல்லணும்? என்ன காரணம்? பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க? ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான்.